வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இந்த சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆக்சிஸ் பேங்க் ஸ்டாங்கோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது Q1 ரிசல்ட்டோட நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது Q1 ரிசல்ட். ஸ்டாண்டலோன் நெட் ப்ராஃபிட் 5866 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் ஒப்பிடும்போது 4% குறைவாக தான் வந்திருக்குது. போன வருஷம் இதே குவார்டர்ல இதே Q1ல 6035 ரூபாய் இருந்தது, 6035 கோடி ரூபாய் இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பிளஸ் 1% மட்டும்தான் அதிகமாக இருக்கு. 13560 கோடி ரூபாயில இருந்து 1% மட்டும்தான். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, 11515 ரூபாய், அதாவது 14% அப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ப்ரொவிஷனல் கண்டிஜியன்சி, அதாவது ப்ரொவிஷனல் கண்டிஜியன்சி அது ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் டபுள்னு சொல்லியிருக்காங்க. சாரி, ஃப்ளாட்னு சொல்லியிருக்காங்க. மோர் தென் டபுளாக இருக்குது. 3948 கோடி ரூபாயிலேருந்து 2039 கோடி ரூபாய் லாஸ்ட் இயர்ல இருந்தது. இயர் ஆன் இயர் அது மட்டும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டோட இம்பாக்டை பார்க்கலாம். PAT is primarily driven higher provisional for bad loans, reflecting increasing stress on microfinance, press on margin சொல்லியிருக்காங்க. ப்ரெஸ் ஆன் மார்ஜின் ரொம்ப ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பிளஸ் 25% அதிகமாக வந்திருக்கு. லோன் க்ரோத் நல்லா வந்திருக்குது. லோன் க்ரோத் 19%லேருந்து 12% ஆகிருக்குது. ஆட்ஸ் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசட் குவாலிட்டி அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கம்பெனியுடைய மற்ற விஷயங்களை பற்றி பார்க்கலாம். மார்க்கெட் கேப் 3,59,924 ரூபாய் இருக்கிற ஒரு மிக சிறந்த ப்ரைவேட் பேங்க். கரண்ட் ப்ரைஸ் ரொம்ப லெஸ்ஸாக தான் இருக்கு, 1160 ரூபாய். நான் 825 ரூபாயில் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒரு 4 வருஷமாவே இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்குது. 52 வீக் ஹை 1319 ரூபாய், 52 வீக் லோ 934 ரூபா. ஸ்டாக் பி 12.9%, பி புக் வேல்யூ 604 ரூபா இருக்குது, பார்த்து வாங்குங்க. டிவிடெண்ட் ஈல்டு 0.9% தான் இருக்குது. ROCE 7.11%, ROE 6.5%, ஃபேஸ் வேல்யூ 2 ரூபாய் இருக்கிற கம்பெனி. ஸோ இந்த ஃபினான்சியல் இயரில் இவங்க நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் இவங்க கொடுக்கவே கிடையாது. ஸோ இந்த கம்பெனியை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு லாங் டைமுக்கு வாங்கலாம். ஏன்னா மார்க்கெட் வேலை 3,59,000 கோடி இருக்கும்போதே நீங்கள் டிசைட் பண்ணிட்டு இதை கொஞ்சம் லாங் டைம் நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணீங்கன்னா ஒரு நல்ல லாபம் கொடுக்க கண்டிக்கும் கம்பெனி. 72.2 CAGR in 5 years, அதாவது 72% அதிகமாக இருக்கும் CAGR. இன்னும் அடுத்த 5 இயர்ஸில் க்ரோத் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கம்பெனி ஒர்க்கிங் கேபிட்டலை குறைச்சிருக்கிறாங்க. 140 டேஸ்லேருந்து 70 டேஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் இருக்கிற இன்னொரு அட்வான்டேஜும் இதுதான். அடுத்ததான் நம்ம கம்பெனியோட ப்ராஃபிட்ஸ் இதெல்லாம் பார்க்கலாம். வெயிட் அண்ட் வாட்ச். குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தாக்கா கொஞ்சமாக ஸ்லைட்லி இதுவாக தான் இருக்குது. ஏன்னா போன குவார்டரில் 7590 கோடி ரூபாய் இருந்த நெட் ப்ராஃபிட் ஜூனில் 6279 தான் இருக்குது. இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டும் ஸ்லிப்பேஜில் இருக்குது. இந்த இயர் ப்ராஃபிட் 28,003 ரூபா இருக்குது. போன இயர் 28,191 இருந்தது. ஸோ கொஞ்சம் ஸ்லிப்பேஜ் தான் ப்ராஃபிட்டில் கூட, பார்த்து கவனமாக வாங்குங்க. அப்புறம் நம்ம டிஐஐ FII ஆக்டிவிட்டிஸை பற்றி பார்க்கலாம். டிஐஐ வழக்கம் போல் ஸ்டாக்கை உயர்த்திருக்கிறாங்க. 40.5% அதிகப்படுத்திருக்கிறாங்க இந்த குவார்ட்டரில். போன குவார்ட்டரில் 37.4% தான் இருந்தது. அப்புறம் FII 43.94% இந்த குவார்ட்டரில் இருக்கிறாங்க. போன குவார்ட்டரோட இந்த குவார்ட்டர் 5% கம்மி பண்ணியிருக்கிறாங்க இயர் ஆன் இயர். ஸோ பார்த்து கரெக்டாக வாங்குங்க. ஸோ இந்த ஸ்டாக்ல இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதனுடைய கேபிட்டல் தான், மார்க்கெட் கேப் தான். ஏன்னா இது ஒரு லார்ஜ் கேப் ப்ரைவேட் பேங்க் கம்பெனி. ICICI
ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க் தான் எல்லாரும் வரிசைப்படுத்தி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் சவுத் இந்தியன் பேங்க், ஃபெடரல் பேங்க் எல்லாருமே. ஸோ இந்த ஸ்டாக்கை லாங் டைமுக்கு நீங்கள் வாங்கி பயனடையலாம். ஷார்ட் டைமுக்கு யாரும் வாங்காதீங்க, ஷார்ட்ஸ் எதுவும் கிரியேட் பண்ணாதீங்க. தேங்க்யூ, பாய்.